இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. வணக்கம். இன்றைய இந்த முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அச்சு ஊடக, தொலைக்காட்சி ஊடக, இணைய ஊடக, சமூக ஊடக, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவரையும் தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வரவேற்புடன் வாழ்த்துகிறேன். முதலில் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு எங்களுடைய குரலை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயகத்தில் 4வது நாடுகளும் ஊடகத்தின் பங்களிப்பு அளப்பரியது. அன்புடையில் தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் துறை என்பது ஒரு வணிகத்துறை மட்டுமல்ல. இந்த துறையை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் பல துணை தொழில்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். அரசின் வருவாயிலும் இந்த துறையின் பங்கு குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு முதலமைச்சர் மக்கள் நலன், வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் ஊழலற்ற ஆட்சி என்ற உயர்ந்த இலக்குடன் தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார். இந்த நோக்கத்தை எங்கள் சங்கம் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. நல்லாட்சியை உருவாக்குவதற்கு அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று மக்களிடம் கேட்டது போல எங்களுக்கும் ஒரு நியாயமான வேண்டுகோள் உள்ளது. அரசு பொறுப்பேற்ற பிறகு எங்கள் துறைக்கான உரிமை கட்டணங்கள் பல இடங்களில் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த திடீர் உயர்வு சிறிய மற்றும் நடுத்தர ஹோட்டல் கிளப் உரிமையாளருக்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே புதிய கட்டண உயர்வை உடனடியாக அமல்படுத்தாமல் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் அல்லது 1 ஆண்டு கால அவகாசம் வழங்கி அதன் பிறகு நடைமுறைப்படுத்துமாறு அரசிடம் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது அரசுக்கு எதிரான கோரிக்கை அல்ல, தொழிலையும் வேலை வாய்ப்பையும் பாதுகாக்கும் தார்மீகமான வேண்டுகோள். அதேபோல் தேர்தலுக்கு முன்பாக நிலுவையில் இருந்த புதிய FL2 மற்றும் FL3 உரிமை விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பிப்பு தொடர்பான கோப்புகள் விரைந்து பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று எங்கள் சங்கத்தின் சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த கோரிக்கைகள் யாருக்கும் எதிரானவை அல்ல. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, முதலீட்டு ஊக்கம், அரசின் வருவாய் உயர்வு மற்றும் பொதுநலன் ஆகியவற்றை முன்னிறுத்தும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டவை. இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் அவர்களுக்கும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நேர்மையான மனப்பான்மையுடன் பரிசீலித்து நல்ல முடிவை வழங்குவார்கள் என எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இறுதியாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருவரை எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்கோம் FL2, FL3. இப்போ புதுசா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி புதுசா அப்ளை பண்ண எல்லா லைசன்ஸும் இப்போ பெண்டிங்ல இருக்கு. ஆட்சியை அமைந்ததுலேருந்து இது வரைக்கும் மினிஸ்டரும் நாங்கள் நேராக போய் பார்த்துட்டோம். அங்கேயும் எந்த இடைத்தரகர்களும் இல்லை, எங்கேயுமே அந்த ஃபண்ட்ஸ் எதுவும் கனெக்ஷன்லாம் இல்லை. நீங்கள் நேரடியாக அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வழங்கப்படுன்னு சொன்னாங்க. இந்த 50 நாளாக இன்னும் ஒரு லைசன்ஸ் கூட வழங்கப்படவில்லை. அது சீக்கிரமாக கொடுக்கணுன்றது தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த ப்ரெஸ் மீட் மூலமா இப்போ ஜேசி மாத்திட்டாங்க, ஏசியை மாத்திட்டாங்க, ப்ரொஹிபிஷன் ஏசியை மாத்திட்டாங்க, கமிஷனர் புதுசா மாத்திட்டாங்க, 2வது முறை மறுபடியும் கமிஷனர் மாத்திருக்காங்க. எதனால அது டிலேன்னு தெரியல. FL2 இன்னும் பரிசீலிக்கப்படல, அது அரசு கொள்கை முடிவுகள் எடுக்கப்படல, எட்டப்படலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிலே ஆகிட்டு ப்ரொஹிபிஷன் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ண 1 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாடகை இருக்க சில
கிளப்ஸ்லாம் இருக்காங்க, ஹோட்டல்லாம் இருக்காங்க, லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுல ரொம்ப எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி இதெல்லாம் இருக்கு. லைசன்ஸ் வழங்கப்படாததுனால ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்குன்னு அசோசியேஷன்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக பிரச்சனைக்காக தான் நாங்கள் ஒரு கோரிக்கை தான் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். ரெஸ்டோ பார் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா ஆட்சியிலே வந்து இந்த பெங்களூர்ல இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. அப்ப அது வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுன்றது அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அது பண்ண முடியாது, பண்ணா நல்லாவும் இருக்காதுன்றதுனால நிறுத்திட்டாங்க. ஆனா புதுசா ஒரு வதந்தியா என்னன்னு தெரியல, ரெஸ்டோ பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம் தெரியல. ஏன்னா எஃப்எல் 1ன்றது டாஸ்மார்க், எஃப்எல் 2ன்றது கிளப்ஸ், எஃப்எல் 3ன்றது ஹோட்டல்ஸ். அது ஜியோலாம் பாஸ் பண்ணி என்ன எஃபர்ட் பண்ணா, எஃபர்ட் 2 எஃபர்ட் 3 எப்படி கொண்டு வராங்கன்னு ரெஸ்டோ பார்க்கு என்னன்னு தெரியல. 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. இப்போ அப்படியே 30 லட்சம் ஆட்சி வந்த உடனே 30 லட்சம் ரூபாய் மாத்திட்டாங்க. இப்போ அதுதான் நாங்க கேட்கிறோம். அரசாங்கம் வந்த உடனே ஒரு 6 மாசம் டைம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து எந்த டைம் இல்லை. நாங்க வந்து ஒரு வருடத்துக்கான ஃபீஸை முன்னாடியே கட்டணும். அது முன்னாடியே கட்டியாச்சு, 15 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. கட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் ஃபீஸே வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து 30 லட்சம் ரூபாய் ஃபீஸை மாத்திட்டாங்க. 30 லட்சத்தை ஏப்ரல்ல இருந்து மொத்தமா கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அது அடுத்த ஆண்டு கூட ஜியோ பண்ணிட்டாங்க, அடுத்த ஆண்டு கூட பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கான ஃபீஸை நம்ம கட்டியாச்சு அட்வான்ஸா. ஸோ ஒரு வருஷத்துக்கான முடிவு. இப்போ எங்க பிளான் எல்லாமே இந்த வருஷத்துக்கான எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஒரு பெரிய சுமையை தூக்கி 30 லட்சம் ரூபாய் மாத்தி அதை மீண்டும் 15 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கணும்ன்றது எல்லாரிடையும் யார் முதல்ல வந்து பேசுறது. அசோசியேஷன்ல இப்போ ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் நம்ம வரும்போது எனக்கே நிறைய நெருக்கடிலாம் இருந்துச்சு முந்தைய இதெல்லாம் பீரியட்லாம். ஏன்னா ஒரு தொழில் பண்ணும்போது முன்னாடி யார் வந்து சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால எல்லாரும் முன் வர மாட்டாங்க. எல்லா அசோசியேஷன்ல நீங்க சொல்லுங்க தலைவரே, நீங்க சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரஸ் மீட்ல வந்து நாங்க முதல்வரை வேண்டி கேட்டுக்கிட்டோம்னா, இந்த ஜியோ வந்து வந்ததுக்கு அப்புறம் போட்டது அடுத்த ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தா நல்லா இருக்கும் கேட்கிறோம். பிரிவிலேஜ் ஃபீஸ் வந்து உயர்வுக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் நம்ம எதுவும் தலையிட முடியாது. அவங்க உயர்வு ஏற்றிட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்ட்டி ஃபண்டு, அன்வான்டா கிளப்ஸ் இருக்குது. அது அரசாங்கத்துக்கு நேரடியாக வரணுன்ற நல்ல நோக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க. அது ஒழுங்காக நடக்கிற, முறையாக நடக்கிற காஸ்மோபாலிட்டன், பிரசிடென்சி, எஸ்விஎஸ் கிளப், ஆந்திரா கிளப், இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க உண்மையா நடக்கிற கிளப்புக்கெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு. அது சில இடத்துல வந்து நார்த்ல, சவுத்ல இந்த மாதிரி வந்து சில இடத்துல வந்து ஷீட் போட்டு இது போட்டு டாஸ்மாக் மாதிரி நடத்த பாரையும் எஃபர்ட்டையும் ஒன்னா கம்பேர் பண்ணி இந்த ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அண்ணனை பார்க்க போகும்போது கூட வந்து எல்லாரும் வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இந்த இடைத்தரகர்கள் இந்த ஆட்சியில கிடையாது. இந்த மாதிரி நாங்களும் இந்த அசோசியேஷன்ல நாங்க இடைத்தரகர்களை எப்பயுமே பண்ணுவது. ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லாருடைய, நாங்க சென்னையில இருக்கோம், தமிழ்நாட்டில் எந்த கோரிக்கை இருந்தாலும் நேரடியா பக்கத்திலேயே இருக்கோம். நாங்க நேரடியா வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸை அணுக முடியும். அதனால இந்த அசோசியேஷன் வந்து ஹோட்டலுக்கும் கிளப்புக்கும் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கும் ஒரு பிரிட்ஜா தான் நாங்க இருக்குமே தவிர இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அசோசியேஷனை ஆரம்பிச்சோம். இந்த அசோசியேஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இடைத்தரகர்கள் இல்ல. இப்ப இதுதான் வந்து ஆனந்தம் சொன்னாரு, யார் பக்கத்துல போட்டோ எடுத்தாலும் இது பண்ணாலும் யாரையும் நம்ப தேவையில்ல. இந்த அரசாங்கம் எந்த லஞ்ச லாவணியும் இல்ல, பணம் கொடுத்து ஆட்சிக்கு வரல, அதனால பணமும் கேட்கல அவங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வரவேற்கத்தக்கதா இருக்கு. அதனால வந்து ஆனா பணம் கேட்கறதுக்காக வேற லேட் ஆகாம விரைவா நடக்கணும்ன்றது இந்த பிரஸ் மீட். சார், இந்த 18 கோரிக்கை நீங்க வந்து மினிஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய 18 கோரிக்கை சிஎம் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மெயில்ல அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கோம். நாங்க ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து போய் பார்த்துட்டு மேடம் சிஎம் ஆபீஸ்க்கு லட்சுமி மேடம் போய் பார்த்துட்டு வந்து அவங்க மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாயிலா முதலமைச்சருக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் கேட்டுக்கிறோம். எங்க அசோசியேஷன் எல்லாமே லைசன்ஸ் பாரு, லைசன்ஸ் பாரு, ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க. இப்போ FL2ல வந்து மீதி 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீஸை, மீதி 15 லட்சம் ரூபாய் இப்போ ஆகஸ்ட்குள்ள கட்டணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க எங்க 15 கட்டிட்டீங்க? ஆமா 15 தான் ஃபீஸ், அதுதான் ஃபீஸ். ஏப்ரல் மார்ச் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறோம். பிப்ரவரி அண்ட் மார்ச் கூட ஃபீஸ் கட்டியாச்சு 15 லட்சம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஜிஓ பாஸ் பண்றாங்க. ஜூன் மாசம் 30 லட்சமா மாத்திரம் டபுள் ஆகிட்டாங்க. 15 லட்சம் வந்து ஏப்ரல் வந்து கட்டுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஜிஓ பண்ணி இன்னையில இருந்து கட்டுங்கன்னு சொல்லி ஏதாவது கேட்டுதான் பண்றாங்க. ஏப்ரல் வந்து அந்த 6 மாசம் சேர்த்து மொத்தமா மீதி இருக்கு 15 லட்சம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. இது இயருக்கு 30 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. முன்னாடி 2 இதுவா தான் இருக்கு. ஒன்னு 10 lakhs ஒன்னு 15 lakhs ஒன்னு 2 ஃபீஸா இருந்தது. இவங்க வந்து 30 lakhs சென்னைக்குள்ள வந்து 20, 15, 10 மாத்திருக்காங்க. அந்த 10ன்றது அவுட் ஆஃப் சிட்டி, பஞ்சாயத்துன்ற போது அந்த மாதிரி வரும். அப்போ முனிசிபல்னும் போது 2 விதமா பிரிக்கிறாங்க, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதும் பாதிப்பு எங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்போ சென்னை சிட்டிக்குள்ள பண்றாங்கன்னா 15 லட்சம் ரூபாய், ஆக்சுவலா முன்னாடி 12 லட்சம் ரூபாய் தான் இருந்தது. அதான் 3 லட்சம் ரூபாய் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. இப்போ திருப்பி உடனே எங்களுக்கு ஒரு 4 வருஷம் கூட ஆகல அந்த ஃபீஸ் ஏற்றி. இப்போ இமீடியட்டா அது வந்து ஒரு 15 இருந்து 30 லட்சம் ரூபாய் மாத்தினது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால பாரம் குறையதான் செய்யுமே தவிர அதை இருக்கிறவங்கள கூட சஸ்டெயின் பண்ண முடியாது. இதனால என்ன ஆகும்? 30 லட்சம் ரூபாய்னா உங்களால பணம் கட்ட முடியாது, சிஸ்டர் கஷ்டமா இருந்தது ஒண்ணு. வேற உங்க வார்த்தை பாட்டிலுக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறவங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடத்துறவங்க. பட் ரியலா வந்து ஒரு கிளப் மெம்பர்ஸ்க்காக நடத்துற கிளப்ல தான் கண்டிப்பா பண்ண முடியாது. கம்மிய விலையில தான் கொடுக்குறாங்க. பெக் சிஸ்டம்ல கொடுக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பாட்டிலுக்கு வச்சு விற்கிறவங்களுக்கு வந்து இது ஈஸியா தான் இருக்கும். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா இதோட அதிகமான வருமானம் இருக்கும். அவங்களுக்கு 30 லட்சம் இல்ல 50 லட்சம் போட்டா கூட அவங்க நடத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஒரு FL2 நிறுவனத்துல எத்தனை தொழிலாளர்கள் பின்னாடி இருப்பாங்க? தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ரைட்டுங்களா? நடத்துறவங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து கன்சியூம் பண்றதே வந்து கிளப்ல ஒரு நல்ல ரேட் கன்சிடரேஷன் இருக்கும்ன்றதுக்காக ஹோட்டல் கிளப்புக்கும் கம்மியா இருக்கும் கிளப்ல வச்சு இது பண்ணாங்க ரைட்டுங்களா? அது ரிக்ரேஷன் உண்மையா நடத்துறவங்களுக்கும் உண்மை இல்லாதவங்களுக்கும் வந்து டிஃபரெண்ட் இல்லை. அதுக்காக தான் வந்து அவங்க வந்து ஃபீஸை டபுள் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அரசு இது சரியா விசாரிச்சு இதை குறைக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். லாஸ்ட் இதுல இடைத்தரகரோட டாமினேஷன் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. மீடியேட்டர்ஸ் இருந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இல்ல அது நமக்கு டைரக்டா தெரியாது. 1 to 1 இவங்க வந்து லைசன்ஸ் பண்ணி தரதுக்கு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்குறாங்க, என்ன பண்றாங்கன்றது கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் நம்ம பே பண்றோம். கிளைண்டா வந்து பே பண்ற கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும். அதுக்காக எக்ஸ்ட்ரா பே இல்ல அதான் மற்ற ஸ்டேட்ல எப்படி இருக்கு சார்? இதே மற்ற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத், பெங்களூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட லைசன்ஸ் சிஸ்டமே ரொம்ப ஈஸி. இப்போ ஒண்ணு பாண்டிச்சேரி நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு வாரம் வந்து ஓபன் பண்ணா ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லைசன்ஸ் எடுக்கும். அந்த 20 லைசன்ஸோட ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 வருஷம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரூஃப் நான் தரேன்னு 2024 ஒருத்தங்க அப்ளை பண்றாங்க. எவ்வளவு? 18,40,000 ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. என்ன பார்த்து FL2 லைசன்ஸ் 15 லட்சம் ரூபாய் ஃபீஸும் 3 லட்சத்தி சில்லற வந்துட்டு டாட்பியருக்காக ஃபீஸ். டாட்பியர்னா வந்துட்டு இந்த மக்களை பிடிச்சி கொடுப்பாங்க தெரியுமா, அது வந்து டாட்பியர். ஸோ 18,40,000 ரூபாய் கட்டிட்டு 2024 7வது மாசத்துல அப்ளை பண்றாங்க. போலீஸ் NOC கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசியா வந்து கிடைச்சிச்சு. எலெக்ஷன் இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு 18,40,000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் அதோட பாதிப்புலாம் இருக்கு. இந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் எடுக்கிறாங்க டைம். ஏன்னா போலீஸ்ல இருந்து லா அண்ட் ஆர்டர் ரிப்போர்ட் பிளஸ் டிராபிக் ரிப்போர்ட், இது 2 ரிப்போர்ட்டும் வந்து சப்மிட் பண்ணுவோம்.
அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபீஸ் கட்டுவோம், 7 ஃபீஸ் கட்டுவோம். ஃபீஸ் கட்டின உடனே இந்த போலீஸ் ரிப்போர்ட் வந்து கேட்டு அவங்க அந்த கன்சென்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஜேசி, அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் அங்க இருந்து லோக்கல் ஸ்டேஷன், லோக்கல் அத்தாரிட்டி, லோக்கல் ஸ்டேஷன் தான் அந்த இடத்த பத்தி ரிப்போர்ட் கொடுக்கணும். திருப்பி இதே மாதிரி ரிவர்ஸ் அவங்க கிட்ட இருந்து லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஏசி கிட்ட போவோம், ஏசி கிட்ட இருந்து டிசி கிட்ட போவோம், டிசி கிட்ட இருந்து ஜேசி கிட்ட போவோம், ஜேசி கிட்ட இருந்து கமிஷனர் கிட்ட போவோம், கமிஷனர் கிட்ட இருந்து திருப்பி கலெக்டர் கிட்ட போவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்தாலே 6 மாசம். இதுல வந்து ஒவ்வொரு டேபிள்லயும் அங்கங்க உட்காந்துச்சுன்னா அந்த ஃபைல் நகரவே நகராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து எங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொடுக்குறாங்கன்னா ஒரு இடத்துல போய் நாங்கள் அப்ளை பண்றோம். அப்ப அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது அதே இடத்துக்கு அந்த லைசன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நேர்ல போக வேண்டிய தேவையும் இருக்காது, இந்த டைம் கன்சம்ஷனும் கம்மியாயிடும். இந்த லைசன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட். அது தமிழ்நாடு டூரிசம் இதுவா இருக்கு. இதுல வந்து பால் விற்கிறது, மீன் விற்கிறது வரைக்கும் ரேஷனில இருந்து பெரிய வணிகம் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? பார்க்கு ஒரு பார்க், அவ்வளவுதான். இந்த FL2லயும் பாத்தீங்கன்னா பார்க்கு ஒரு பார்க், அது மட்டும் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு டூரிசத்தையும் இது ஒரு பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இது இந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை டபுள் ஆக்கி இந்த ப்ராசஸ் வந்து நசுக்க வராங்கிறது தான் எங்களுக்கு தாழ்மையான வேண்டும். டூரிசமே பாத்தீங்கன்னா ஒரு பார்க்க வந்து இந்த லிக்கர் டூரிசம் வெளியூர்ல இருந்து வராங்க. அவங்க வந்தாங்க, ஒரு மகாபலிபுரத்துல வந்து தங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிக்கர் இருக்கும் போது அதை ஈவினிங் அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்காக. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைமிங்குமே மெயின் பிரச்சனை. எங்களுக்கு 11 to 11 கொடுக்குறாங்க. இதே வந்துட்டு FL3 லைசன்ஸ் வந்து 12 to 12 கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு அதுவுமே எங்களுக்கு ஒரு பாதிப்பு தான். எங்களுக்கும் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தளர்த்துட்டா நல்லா இருக்கும். எங்களுக்கும் அதே 12 to 12 கொடுத்தா போதும். எங்களுக்கு 11 வேண்டாம். ஏன்னா காலையிலே வந்து யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. அவங்க 12 to 12 எங்களுக்கு வேஸ்ட் தான். இன்னும் கேட்டால் எங்களுக்கு 2 மணிக்கு கொடுத்தா கூட போதும். எனக்கு அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு அப்புறம் தான் வரவே ஆரம்பிப்பாங்க. காலையில யாரும் உட்காந்து சாப்பிட போகிறது. ஆக்சுவலா வந்து இந்த லைசனிங் சிஸ்டமே வந்து ஒரு சிங்கிள் விண்டோ டிஜிட்டல் சிஸ்டமா கொடுத்துட்டு ஒரு இடத்துல அப்ளை பண்ணா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களே இது பண்ற மாதிரி கொடுத்த வேணும் வேணான்றது அவங்களே முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே 18 அம்ச கோரிக்கையா இப்ப நான் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்ல அதிமுக கவர்மெண்ட்லயே நாங்க அம்மா இருக்கும் போதே அப்ளை பண்ணும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில அது அப்படியே தாமதம் ஆயிடுச்சு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நேர்மையா பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. உங்க பேர் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். இப்போ வந்து FL2 வார் முடிவுங்கிறது நம்ம கட்டணம் வந்து 15,30,000. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.